வணக்கம் ஈரோடு மக்களே, உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. முக்கால்வாசி பேர் நீங்கள் லேண்டில் அங்கே இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணால் என்ன ப்ராப்ளம், எப்படி கோல்டையும் வெள்ளியும் பீட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். 10ஆம் தேதி ஜனவரி மாதம் சனிக்கிழமை அன்னைக்கு ஈவெண்ட் பண்ணலான்னு இருக்கோம். கீழே இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணுங்கள். மற்ற ஊர் மாதிரிலாம் இல்லை, முன்னாடியே முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். அதனால் வெயிட் பண்ணாமல் டப்புன்னு புக் பண்ணிவிடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களை நான் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை, உங்கள் கேள்விக்கு பதில் சொல்லணும். நியூ இயரின் ஃபஸ்ட்டு ஞாயிற்றுக்கிழமை. ஸோ உங்கள் கேள்விக்கு பதில் சொல்ல நான் இருக்கேன். கேள்வி கேட்க விஷ்ணு இருக்கார். நன்றி சார். எல்லாருக்கும் மறுபடியும் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் சார். முதல்ல உங்கள் ரெசல்யூஷன் என்ன சார்? ஹாப்பி நியூ இயர் ஃபார் ஆல். என் ரெசல்யூஷன் எவ்வளோ சிம்பிளாக இருக்கிறது. எக்ஸசைஸை இன்னும் ஒழுங்காக பண்ணுறது, வாயில் தீனியை எவ்வளோ கட்டுப்படுத்துறது, நினச்சதெல்லாம் எடுத்து வாயில் போடாமல் இருக்கிறது. நான் 25 30 புக் படிக்கணும். அதில் தவிர ஒரு 3 புக்கு எழுதி முடிக்கணும். அதில் 2 பாதி எழுதியிருக்கேன், 1 ஆரஞ்சு முடிக்கணும். ஓகே சார். அடுத்தது, இப்போது சாமானிய மக்கள் நிறைய ரெசல்யூஷன்லாம் எடுக்கிறோம். எங்களால் அதை ஃபாலோ பண்ண முடியல. பட் கடன்லேருந்து தப்பிக்கிறதுக்கு இந்த வருஷம் நான் வந்தே ஆகணும் அப்படின்னு, வெளியில் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஒரு டிப் சொல்லுங்கள் சார். கிரெடிட் கார்டை உடச்சி தூக்கி போடுங்க முதல்ல. ஓ மை காட். கிரெடிட் கார்டு இல்லாமல் இருக்க பாருங்கள். இருக்கிற கிரெடிட் கார்டை ஃபுல்லாக செட்டில் பண்ணணும். பட் ஏன் கட் பண்ணி போடுங்கன்னா, இனிமேல் யூஸ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு கட் பண்ணி போடுங்க. 2வது, கிரெடிட் கார்டில் வெறும் வட்டியை மட்டும் கட்டாதீங்க. ஒய்ஃபு, சிஸ்டரு, மதரு, இல்லாட்டா ஃப்ரெண்டு யார்ட்டையாவது கோல்டை வாங்கி கன்சாலிடேட் பண்ணி அந்த கோல்டை வச்சு கிரெடிட் கார்டை ஃபஸ்ட்டு டேயே க்ளோஸ் பண்ணிவிடுங்க. கோல்டை இஎம்ஐயாக கட்டி முடியுங்க. ஓகே, இது கிரெடிட் கார்டு லோன். ஆனந்த் சார் எனக்கு தெரிஞ்சு கோல்டை ப்ளச் பண்ணுங்க அப்படின்னு. கிரெடிட் கார்டு லோன் அதான் சார், கோல்டை ப்ளச் பண்ணுங்கன்னு முதல் தடவை சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விஷயத்துக்கு பர்சனல் லோனை ஆக்சிலரேட்டட் பேமெண்ட் மோட், அதாவது இஎம்ஐயில் கொஞ்சம் ஜாஸ்தி கட்டி முடியுங்க. இஃப் யூ ஹேவ் ஹோம் லோனு எக்ஸ்ட்ரா 2 இஎம்ஐ ஃபார் எவ்ரி இயர் கட்டுங்க. ப்ரைவேட் பேங்க்ஸில் மினிமம் 3 இஎம்ஐ கேட்பாங்க சார். அது 3 இஎம்ஐ கட்டுங்க. பட் ஒன்றா கட்டுங்க. அண்ட் உங்கள் ப்ரைவேட் பேங்க்கை நேஷ்னலைஸ் பேங்க்குக்கு மாற்றிட்டிங்கன்னா இந்த ப்ராப்ளம்லாம் இருக்குது, எவ்வளோ வேணால் கட்டிக்கலாம். கையில் 1000 ரூபா இருந்தாலும் இஎம்ஐ கட்டலாம். ஆனால் அது நிறைய பேத்துக்கு இன்னும் தெரியல சார். அது ஆக்சுவலி ஹோம் லோன் மினிமம் 1000 ரூபா இருந்தால் கூட நீங்கள் கட்டி. இஃப் யூ ஆர் இன் ப்ரைவேட் பேங்க், மூவ் டு நேஷ்னலைஸ் பேங்க். பிகாஸ் நீங்கள் ஃபாஸ்ட்டாக அந்த லோனை முடிக்க முடியும். தயவு செஞ்சு வீடு வாங்காதீங்க. போன வருஷம் இந்தியாவில் கம்மியாக வீடு விற்றுருக்கு. வீடு வாங்காதீங்க. டெஃபினட்டாக லோன் போட்டு வீடு வாங்காதீங்க. வீடு இல்லைன்னா குடிமொழியிடாது. குருவோட கதையை உங்களுக்கு பல தடவை சொல்லிட்டோம். ஓகே சார். அடுத்தது இப்போ நீங்கள் கிரெடிட் கார்டை உடச்சி போட்டுருன்னு சொல்லிட்டீங்க. நான் கிரெடிட் கார்டு பில்லை கரெக்டாக தான் கட்டிகிட்டு இருக்கேன். அப்போ கூட வேணும். எதுக்கு? நான் கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி பார்க்குறியா? எனக்கு பர்ஸே கிடையாது. பர்ஸ் யூஸ் பண்ணி கூட பார்த்தது இல்லை. நீங்களே சொன்னீங்க 10 வருஷத்துக்கு அப்புறம் இன்றைக்கி தான்டா நான் என் பர்ஸை பார்க்குறேன். ஒரு வாட்டி சொன்னேன், நான் ஊருக்கு போகிறதுக்காக பர்ஸ் எடுத்துகிட்டு உன்கிட்ட கொடுத்தேன். பர்ஸே எனக்கு தேவையில்லை. எல்லாரும் ஆனந்த் ஸ்ரீனிவாசன். ஏன் ஆனந்த் ஸ்ரீனிவாசன் ஸ்பெஷலாக ஒன்றும் கிடையாது. எனக்கு வேணா ஃபோன் இருக்குது. ஃபோனை வச்சு யூபிஐ பண்ணிட்டு போயிடுவேன். நீங்கள் ரத்தன் டாட்டா கதை ஒன்று சொன்னீங்கல்ல, அந்த மாதிரி தான். நீங்கள் எங்கே போனாலும். ரத்தன் டாட்டா கிடையாது. இல்லை, ரத்தன் டாட்டா கதை சொன்னீங்கல்ல, அமிதாப் பச்சன் ரத்தன். அந்த கதையை உன திரும்பி சொல்லட்டுமா? அந்த மாதிரி நீங்கள் எங்கே போனாலும் சமாளிச்சிருவீங்க. நாங்கள் அப்படி முடியாது. எனக்கு தெரிஞ்சவங்க தமிழர் குறைஞ்சபட்சம் தமிழ்நாட்டுக்குள்ளேயே சமாளிச்சிருவீங்களா சார்? தமிழ்நாட்டில் சமாளிக்கிறதுக்கு வாய்ப்பு பிரகாசமாக இருக்குல்ல சார். தமிழ்நாட்டில் இல்லைங்கிறதுனால தான் கிரெடிட் கார்டை வச்சுட்டு அப்படிலாம் ஒன்றும். நீங்கள் அதுக்கும் செக் வச்சா எப்படி சார்? அப்படி கிடையாது. கையில் ஒரு 5000 ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் வைங்க, 3000 ரூபா 2000 ரூபா பேங்க் அக்கௌண்ட்டில் இருக்கா, யூபிஐ யூஸ் பண்ணிட்டு போங்க. இப்போ இந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் எல்லாம் வச்சு நான்லாம் டேங்க் ஃபுல் பண்ணுறேன். அதெல்லாம் பெனி வைஸ் பவுண்ட் ஃபுல்லிஷ். ஹவு கம்? என்னைக்கா ஒரு நாளைக்கு மாட்டுவார். அப்படி சொல்கிறீங்க. பல நாள் திருடன் ஒரு நாள் ஆம்பிடுவான். அது திருடன் சார். ஏமா நம்ம எல்லாருமே அப்படி தானே. நான் கரெக்டாக கார்டு கட்டுறேன். கார்டு என்னைக்கா ஒரு நாளைக்கு மாட்டினா தெரியும். அவங்க சார்பாக தான் சார் நான் இதை கேட்குறேன். அதனால தான் சொன்னேன். வடிவேல் ஜோக்கில் வர மாதிரி நாங்கள்லாம் யோக்கியம் சார், கரெக்டாக பில்லை கட்டிடுவோம். வேணாம் சார், நீங்கள் யோக்கியனாக இருந்தாலும் இப்போ நான் யோக்கியம் தான். நான் யூஸே பண்ணுறது இல்லையா? நீங்கள் வேற ரகம் சார். நான் உங்களை எங்கள் கூட சேர்த்தவே இல்லை. நீங்கள் தான் தமிழ்நாடு ஃபுல்லாக எங்கே போனாலும் சமாளிச்சுட்டு வந்துடுவேன்ற லெவலுக்கு அனீஷ் நானே பார்த்துட்டேன். அனீஷ் இருக்கிறான், அவனுக்கு யூஸ் பண்ணுறதில்ல. பர்ஸே இருக்காது அவனுக்கு. நீங்கள் ஒத்துக்கவே மாட்டீங்க சார். என்கிட்ட இன்னைக்கு தான் தமிழ்நாட்டில் எனக்கு எல்லாம் தெரியும். ஷேக்குக்கு எனக்கு 11 வருஷமாக தெரியும். அப்போது என்கிட்ட பர்ஸே இருக்காது. ரைட் சார். ஓகே. அடுத்தது எஸ்ஐபி நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். எதில் பண்ணட்டும்? கோல்டு, நிஃப்டி. ஆனால் நிஃப்டினா பல வருஷம் ஆகும் ரிட்டர்ன் வரத்துக்கு. இந்த வருஷத்துக்கு கோல்டு. கோல்டு, நிஃப்டி வேணா. கோல்டு பீஸ், கோல்டு பீஸ்.
கோல்டு பீஸில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுக்கிட்டே இருக்கலாம். பட் அதுவே நீங்கள் ஒரு பாயிண்ட் வரும்போது அதை ஃபிசிக்கல் கோல்டாக மாற்றிடுன்ற மாதிரி அதான் ஒரு நல்லது விஷயம் தானே. நல்லது தான்றீங்க. ஏன்னா அதுதான். பல பேர் கண்டுபடுது, ம் அவங்க பவர்ஃபுல் பொசிஷனில் இருக்கிறாங்க. ம் 65% தரேன்னு சொல்லி அபேஸ் பண்ணிட்டான்னா இல்ல சார். அது எனக்கு புரியுது. பட் அந்த லாங் டெர்ம் கேபிட்டல் கெயின்ஸ் அது இதெல்லாம் பாரு பாரு. அதுக்காக நீங்க வந்து அதான் மாத்திக்கலாம்னு அதெல்லாம் சொல்றீங்கல்ல. பேச நான் பூசி மொழி ஏதோ சொல்கிறேன், ம். ஜாடையாக சொல்கிறேன். எடுத்தா எடுத்துக்க, புரிஞ்சுக்குங்க. இல்லையா புரியலையா விட்டுருங்க. ஓகே சார், ஃபைன். அடுத்தது வந்து நிஃப்டி 50ல நான் ஆல்ரெடி எஸ்ஐபி பண்ணிட்டு இருக்கேன் இண்டெக்ஸ் ஃபண்ட்ல. நீங்கள் 2 வருஷமாக பண்ணுறீங்கன்னா ம். கண்டினியூ பண்ணுங்கள். ம். ஒரு 5-6 வருஷமாக பண்ணுறீங்கன்னா நல்லா லாபத்தில் இருப்பீங்க. ம். தயவு செஞ்சு கட் பண்ணி எடுத்து பாண்டில் போட்டு வேடிக்கை பாருங்கள். ஓகே. நான் மாசம் மாசம் ஒரு 3000 ரூபாய் நிஃப்டி 50ல போட்டிருக்கேன். அடுத்தது நெக்ஸ்ட் 50ல போடலாமா அப்படின்ற ஒரு ஐடியால இருக்கேன். நெக்ஸ்ட் இல்ல இந்த நிஃப்டி 50லயே கன்டினியூ பண்ணுவா, நெக்ஸ்ட் 50க்கு மூவ் ஆகுவா? அதுக்கு வந்து நீங்கள் வந்து தம்பியை கன்சல்ட் பண்ணிங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் வினோத் சாரை கன்சல்ட் பண்ணிங்கன்னா கரெக்டாக சொல்லுவார். ஓகே சார். அடுத்தது வந்து 20% இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். என்னால அது பண்ண முடியல. 20% ஆஃப் மை சேலரி. சார் ஆனா உங்களால் இப்போ நான் ஒரு மைண்ட் செட்ல இருக்கேன். ஓகே, இந்த மந்த் சம்பளம் வந்துருச்சு, எடுத்து வச்சறேன், நான் எடுத்து வைக்கிறேன். சார் இது எப்படி பண்ணணும்னா, என்ன ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல மாட்டி விட்டுருங்க. 5ஆம் தேதி அன்னைக்கு வந்து உங்கள் அக்கௌண்ட் டேங்க் காலி ஆகிடும். ம் 1ஆம் தேதி சம்பளம் கிரெடிட் ஆனால் 5ஆம் தேதி டேங்க் காலி ஆகிடும். ம் அதனால் முதல்ல 1ஆம் தேதி அன்றைக்கே எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிடுறது பெட்டர். அதான் சார். அப்ப அதுல இன்வெஸ்ட் பண்றதுக்கு என்ன ஏதோ ஒண்ணுல மாட்டி விட்டுருங்க. அதான் நிஃப்டி சொன்னேன், நிஃப்டி கோல்டு. நான் பேசாம வட்டி போனாலும் பரவாயில்லன்னு கடனை வாங்கிட்டு இஎம்ஐ கட்டவா? கோல்டு, ம். நிஃப்டி, ம் அப்புறம் பட்டாஸ் லிஸ்ட் இருக்கவே இருக்காரு வினோத் சார். ஓகே சார். ம். அடுத்தது இந்த வருஷத்துக்கான ஷேர்ஸ் நான் என்னென்ன கன்சிடர் பண்ணலாம் அப்படின்றதுல ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் பார்த்தீங்கன்னா 18 பிஇல இருக்கு. டெஃபினட்டாக பண்ணணும். எனக்கு வந்து இப்போ ஒரு மாசம் ஒரு 10,000 ரூபாய் இல்ல 20,000 இன்வெஸ்ட் என்னால் நம்பர்ஸ்லாம் சொல்லாத, நம்பர்ஸ் இல்ல சார். பர்சன்டேஜ் சொல்கிறேன். ம். உங்களுக்கு மாற்றி மாற்றி ரொட்டேட் பண்ணுங்கள். ம் ஜைடஸ் லைஃப் சயின்சஸ் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ம் கர்நாடகா பேங்க் கம்ஃபர்டபுளாக இருக்குது, சவுத் இந்தியன் பேங்க் கம்ஃபர்டபுளாக இருக்குது, ம் ஐடிசி கம்ஃபர்டபுளாக இருக்குது. ம் ப்ரைஸ் ரொம்ப ஏக்கத்தக்கா போனாலும் ம். ஹீரோ மோட்டார் கார்ப்பு, அதுக்கப்புறமா வந்து தி ஃபார்மா ட்வின்ஸ் ம் நாட்கோ ரெட்டியும் கம்ஃபர்டபுளாக இருக்குது. ம் கொஞ்சம் நீங்கள் டேட்பிட் யூ வாண்ட் டு ஃப்ளாஷ் யுவர் பேட், சிப்லா லுக்ஸ் ஓகே. ஓகே சார். ஐடி பீஸ், ஃபார்மா பீஸ் ஆர் பீஸ் ஃபார் எனி மேட்டர்? ஐடி அண்ட் ஃபார்மா பீஸ் அவ்வளோதான், மோர் தென் இனஃப், இது போரும். ஓகே சார். இன்னொன்று வந்து நான் ஒரு ஸ்டாக்கு கிராஸ் பண்ணேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஆஸ்க் தட். எல்ஐசி ஹவுசிங் ஃபினான்ஸ் 0.5 டைம் புக் இருக்கு. அங்கே பால் எங்கேயோ 6வது ஸ்டெம்பில் பால் போகுதுங்கிறச்ச, இது T20 இல்லை, நம்ம வீசி அதை கட்டப்பட்டு ஸ்டெம்பில் எடுக்கிறதுக்கு பாலை விட்டுட்டு வேடிக்கை பார்க்கலாம். ஓகே சார், ஃபைன். ஏன்னா அது ப்ரைஸ் டு புக் அதுன்னு பார்க்கும்போது விலை கம்மியாக அப்படின்னா அவ்வளோ தூரம் என்பிஏ இருக்கும்னு மார்க்கெட் சொல்லுது உனக்கு. ஒரு கவர்மெண்ட் மேனேஜ்மெண்ட் இருக்கிற ஸ்டாக்கு 1/2% புக்குன்னா மேனேஜ்மெண்ட் அவ்வளோ அழகாக இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே சார். நீங்கள் சொல்கிற 400 கிராம்ஸ் என் கையில் இருக்குது. கோல்டு இப்போ பீக்கில் இருக்குது. பீக்கிலலாம் இல்லை, உனக்கு 400 கிராம் போகும். இதுதான் சார். இப்போ என்கிட்ட 1 கிலோ கோல்டு இருக்குது சார். 400 கிராம் வச்சுட்டு மிச்சம் 600 கிராமை இந்த டைமில் நான் டைல்யூட் பண்ணிட்டு பாண்டுக்கு வரவா, ஸ்டாக்குக்கு வரவா, கோல்டாகவே விற்கவா? கோல்டாகவே வச்சுக்க. எதுக்கு கை சொரியிறது? அது பாட்டுக்கு லெட் இட் காம்பவுண்ட் பை இட்செல்ஃப். டோன்ட் இன்டரப்ட் தி ப்ராசஸ் ஆஃப் காம்பவுண்டிங். அதான் காம்பவுண்ட், அதான் ஒன்று நடந்துட்டு இருக்கும்போது தேவையில்லாமல் கை போட்டு அதை கெடுக்காதீங்க. பருத்தி மூட்டை எங்கேயும் அங்கேயும் மாற்றி மாற்றி வச்சுட்டு கடைசியில் நாங்களே வந்து பருத்தி மூட்டை கோடவுன்லேயே இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஏதோ ஒன்று பண்ணணும். அதுக்காக நீ கோடவுன் நம்ம வாடிட்டே இருக்கு. அப்படிதான் கமெண்ட்ல கேட்குறாங்க. அந்த கமெண்ட்ல கேட்குற கேள்விகள் தான் நான் உங்ககிட்ட கேட்குறேன். இங்கே இருக்கிற தங்கத்தை எடுத்து வை, அங்கே இருக்கிற தங்கத்தை இங்கே எடுத்து வை, எண்ணினே இருக்கு, எவ்வளோ இருக்குன்னு எண்ணிக்கும். ஓகே சார், தேங்க்யூ சார். ஸோ ஹாப்பி நியூ இயர் சார். 2026 லெட் திஸ் இயர் பி ப்ராஸ்பரஸ் இயர். நீங்கள் சொல்லியிருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் டிப்ஸ் எல்லாம் இந்த வருஷமாவது நாங்கள் 100% ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறோம் சார். என் ஹோப் என்ன, மனப்புறம் கொஞ்சம் கரெக்டாக இன்னும் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்க. கரெக்ட் இல்லைன்னா வேடிக்கை பாருங்க. மனப்புறம் தான் எனக்கு ஸ்டாக் ஆஃப் தி இயர் 2025ல. ஓகே சார், ஃபைன். பட் இந்த வாட்டி நான் என்ன நினைக்கிறேன்னா, நாட்கோவில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்த சிடிபிஆர் அக்ரோ கெமிக்கல்ஸை தனியாக ஸ்பின் ஆஃப் பண்ணுறேன்னு. அது சப்சிடரியாக ஸ்பின் ஆஃப் பண்ணுறாங்க இல்லை லிஸ்டட் கம்பெனியாக ஸ்பின் ஆஃப் பண்ணுறாங்களாங்கிறது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோவை முடிஞ்சால் சொந்தக்காரங்களுக்கு, ஃப்ரெண்ட்ஸுக்கு அனுப்புங்க, அவங்கள பார்க்க சொல்லுங்கள்.
நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் வேணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். மணிபேச்சு.comனு எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். இத்தனை நாள் பல ஆர்டிக்கல் நாங்கள் ட்ரான்ஸ்லேட் பண்ணி அதில் போட்டுட்டு இருந்தோம். இப்போ நாங்களே டீம் செட் பண்ணி ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலாக போடுறதா டிசைட் பண்ணியிருக்கோம். ரொம்ப மினிமல் சப்ஸ்கிரிப்ஷன் சார்ஜஸ் வச்சுருக்கோம். கீழே அந்த லிங்கை பார்த்தீங்கன்னா இந்த சப்ஸ்கிரிப்ஷன் டீட்டெயில்ஸ் தெரியும். இந்த ப்ரீமியம் ஆர்டிகல்ஸ் மட்டும்தான் சப்ஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் வரும். மற்றதை நீங்கள் இன்னும் ஃப்ரீயாக படிச்சுட்டு இருக்கலாம். இந்த வெப்சைட்டை பற்றி என்ன நினைக்கிறீங்கிறத அந்த வெப்சைட்லேயே உங்கள் கமெண்ட்ஸ் எழுதுங்க. நன்றி, வணக்கம்.